நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 27 3வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் திராட்சை தோட்டம்ங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப திராட்சை தோட்டத்தை பற்றி தான் இத சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை தோட்டம் சொன்னா சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு விதமாக ஆண்டவர் சொல்றாரு. திராட்சை தோட்டம் சபைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இப்ப அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லுது. இப்ப தண்ணீர் பாய்ச்சறது ஆண்டவருடைய உபதேசம் வசனம். ஆண்டவருடைய வசனத்து மூலமாகவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தண்ணீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்கி அதை காப்பாற்றுறாரு, ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. இப்ப சத்துரு பல வகையில சோதனையில கொண்டு சேதப்படுத்துறது அவனோட வேலையாக இருக்குது. அவன் சேதப்படுத்தாதபடி அந்த சபைக்குள்ள இருக்கிற மக்களை ஆண்டவர் பாதுகாத்து அவர்களை செழிப்புள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றார். பாருங்க, அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எதை? சபைக்குள்ள இருக்கிற மக்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாப்பாராம். எப்படி பாதுகாப்பாரு? வேலி அடைச்சி ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. யோபுல பாக்குறோம், ஒரு இடத்துல அவனையும் அவனுடைய உண்டானவைகள் எல்லாவற்றையும் வேலி அடைச்சு பாதுகாக்கிறாங்க நம்ம பாக்குறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய வசனமாய வேலினாலே ஆண்டவர் அடைப்பாரு, அவருடைய கருத்தினால மூடி பாதுகாப்பாரு. இப்படிலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆண்டோட பிள்ளைங்களுக்கும் அவருடைய சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கும் சபையை ஆண்டவர் வேலி போட்டு பாதுகாத்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அடிக்கடி என்ன செய்வாரு, தண்ணீர் பற்றி அவர்களை காப்பாற்றுவாரு, செழிப்புள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவாருங்கிறத இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க சபைக்குள்ள இருக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளா இருக்கலாம், ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த சேதமும் வராதபடி அடிக்கடி வசனமாய தண்ணீர்னால உங்க மேல பாய்ச்சி உங்களை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உங்களை பாதுகாப்பேங்கிறாரு, உங்களை செழிப்புள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவேங்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதபடி நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே, சபைக்குள்ள இருக்கணும், சபை மக்களோட இருக்கணும். ஆண்டவர்களை இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் வேலி அடிச்சு உங்களை பாதுகாப்பாரு, உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்க பயப்படாதீங்க, எதுக்கும் நீங்க கலங்காதீங்க. உடைய குடும்பத்தினர்களையும் உடைய பிள்ளைகளையும் போக்குல வரத்துல எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கும், உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் பெரியவர்கள் ஆண்டவரை எல்லாரையும் தெய்வமே நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசாப்பா, அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, சிறியவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் குடும்பத்தினர்கள் திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த நாளை தொட்டு நீர் விடுதலாக்குங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. மீனவர்களுக்காக தோத்திரம், விவசாயிகளுக்காக தோத்திரம், வியாபாரிகளுக்காக தோத்திரம், எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. தோத்திர ஏசாப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.